பாரதியார் அவர்களுடைய சிறந்த 5 புத்தகங்கள். பாரதியார் அவர்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நேஷனலைஸ்ட் ஒர்க்ஸ். அதாவது இலவசமாவே இணையத்துல வந்து அவருடைய புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க 5 புத்தகங்களையுமே வந்து எந்த வெப்சைட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நான் வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இலவசமா தமிழ் புத்தகங்கள் பிடிஎஃப் கிடைக்கிற வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஸோ போனீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே வந்து என்னென்ன வெப்சைட்ஸ்ல என்னென்ன கிடைக்கும். அதிலே வந்து பாரதியாரோட புத்தகங்கள் கிடைக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எத பார்க்க போறோம்னா, பாரதியார் அவர்கள் தான் நமக்கு வந்து கவிதைகள்லாம் நல்லா எழுதுவாப்ல. ஒரு மாரி சுதந்திர வேட்கையை தூண்டுற மாதிரி நெறைய அந்த பழைய காலத்து பிலீஃப்ஸ் எல்லாம் உடைக்கிற மாரி நெறைய விஷயங்கள் எழுதியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அத தாண்டி அவர் வந்து பயங்கர நகைச்சுவையா எழுதுவாரு. சில ஒர்க்ஸ்லலாம் பயங்கர நக்கல் நையாண்டியெல்லாம் இருக்கு. பிளஸ் அவர் வந்து குறுங்கதைகள் நெறைய எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நான் முதல்ல சொல்லப் போற புத்தகம் வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற புத்தகம். டெஃபினட்டாவே வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பாஞ்சாலி சபதம். ஒரு விமன் அதாவது ஒரு பொண்ண வந்து எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாதோ, அப்படியெல்லாம் வந்து பாஞ்சாலி அவர்கள வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் புத்தகத்துல பாரதியார் அவர்கள் பாஞ்சாலி அவங்களுக்கும், நம்மளுடைய பாரத மாதா இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் ஒரு மாரி கம்பேரிசன வந்து டிரா பண்ணியிருப்பாரு. பாஞ்சாலி அவர்கள் வந்து ஒரு சூதாட்டத்துல வந்து பகடைக்காயா பயன்படுத்தப்பட்டு, ஒண்ணுமே செய்ய முடியாத மாரி ஒரு நிலைமையில நிக்கிறாங்க. அந்த அவையில அவ்ளோ பேர் இருந்தாங்க. ஆனா யாராலயுமே வந்து அந்த அநியாயத்த தட்டி கேட்கவோ, நிறுத்தவோ முடியல. எல்லாருமே வந்து மௌனமா இருந்தாங்க. இல்லன்னா வந்து அவங்க மௌனமா இருந்ததுக்கு, அதுக்கு பின்னாடி வந்து நியாயம் கற்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏன் மௌனமா இருந்தேன்னா, இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே அந்த அநியாயத்த வந்து தட்டி கேட்கல. அதே மாதிரி தான் நம்ம பாரத மாதா அவர்களையுமே வந்து ஆங்கிலேயர்கள் வெளியே இருந்து வந்து ஆண்டாங்க. அந்த சமயத்துல நம்ம நாட்டுக்குள்ளேயுமே வந்து நெறைய ராஜாக்கள், பெருந்தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஏன் யாராலயுமே அத தட்டி கேட்க முடியல? அங்க வந்து பாஞ்சாலி எப்படி கஷ்டத்துல நின்னாங்களோ, அதே மாரி தான் இங்க வந்து நம்ம பாரத மாதா கஷ்டத்துல நிக்கிறாங்க. நம்மளால ஏன் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பயங்கர ஸ்ட்ராங்காவே பாரதியார் அவர்கள் எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு. இவ்ளோ விஷயங்கள் கடந்தும், இவ்ளோ நடந்தும் அவங்க வந்து இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. அவங்க வந்து ஒரு வீர பெண்மணி அப்படிங்கிற மாரி அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மகாபாரதத்த பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப ஒரு பகடையாட்டம் நடக்கும், சூதாட்டம் நடக்கும். அதுல வந்து சம்மந்தமே இல்லாம இவங்க 2 பேருக்குள்ள உடல்ல இருக்க பிரச்சனையில வந்து பாஞ்சாலி அவர்கள பகடைக்காயா யூஸ் பண்ணி கடைசில வந்து யார் அந்த விஷயத்தினால அதிகபட்சமா பாதிக்கப்பட்டா அப்படின்னா பாஞ்சாலி அவர்கள் தான். அதே மாதிரியே நம்ம பாரத மாதா அவர்கள பத்தி இவ்ளோ பேர் இவ்ளோ சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணணும், வைக்கணும், எடுக்கணும்ங்கிறாங்க. ஆனா ஏன் யாராலயுமே அவங்கள காப்பாத்த முடியல? ஏன் நம்ம இவ்ளோ கஷ்டத்துல இருக்கோம்? அப்படிங்கிற மாரி விஷயத்தையுமே வந்து பாரதியார் அவர்கள் அதுல எழுதியிருப்பாரு. அந்த பேரலல்ஸ் அவர் டிரா பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். மகாபாரதம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மகாபாரதத்துடைய கிளைக்கதைகளே வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டார் விஜய்ல காட்டுன மகாபாரதம் ஆகட்டும், இல்லன்னா நம்ம கேட்ட மகாபாரதம் ஆகட்டும், ஒரு மாரி ஒரு லீனியர் கதைய வந்து நம்ம கேட்டுருப்போம். கௌரவர்கள், பாண்டவர்கள், அரியணை யாருக்கு, அரசவை யாருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள கேட்டுருப்போம். ஆனா அத தாண்டி அதுல நெறைய நெறைய கிளைக்கதைகள் உண்டு. நெறைய குட்டி 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 கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து நான் சகுனி அவர்கள வந்து ஒரு பாசமலர் அப்படின்னு உருவகிச்சு தமிழ்ல வெளிய வந்த சகுனிய பத்தின ஒரே ஒரு புத்தகம் விஜயராஜன் அவர்கள் எழுதினது. அத பத்தி நான் பேசியிருக்கேன். சகுனி அவர்கள வந்து இப்ப வரைக்குமே நம்ம அந்த சகுனி வேல பார்த்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லைங்களா? சகுனி அவர் வந்து நிஜமா ரொம்ப நல்லவரு. அவர் வந்து ஒரு பாசமலர். தன்னுடைய தங்கைக்காகவும், தங்கை பசங்களுக்காகவும், தங்கையோட கணவனுக்காகவும் தன்னோட வாழ்க்கையவே அவர் வந்து விட்டுருக்காரு அப்படிங்கிற மாரி விஷயத்த அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா அதையும் நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து சகுனி சப்போர்ட்டரா? சகுனி பிடிக்குமா உங்களுக்கு? சப்போர்ட்டர் இன் த சென்ஸ் சகுனிக்கு யாரும் அவர் பண்ண வேலைகள்லாம் அப்படி. பட் அவர் பக்கம் நியாயம் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா வந்து அவருடைய கதை கொத்து அப்படிங்கிற புத்தகம். இது வந்து பாரதியார் அவர்களுடைய கலெக்டட் ஒர்க்ஸ் புத்தகத்திலயுமே வந்து இந்த கதைகள் எல்லாமே உண்டு. இல்லன்னா அவருடைய கதைகள், குறுங்கதைகள் அப்படின்னு சொல்லி தனித்தனி புத்தகங்களாவும் இருக்கு. நீங்க அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொல்லப் போற முதல் கதை வந்து ஒருத்தருக்கு வந்து யானைக்கால் வியாதி இருந்திருக்கு. அவரு வந்து ஒரு பழம் விக்கிற வியாபாரி. சோ சின்ன பசங்கலாம் வந்து இன்னைக்கு பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கிறப்ப, "இங்க பாரு எனக்கு வந்து யானைக்கால் இருக்கு. நான் வந்து மிதிச்சேன்னா அவ்வளவுதான் பாத்துக்க" அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்திருப்பாரு. அதனால பிள்ளைங்கலாம் வந்து யானைக்கால் இருக்கு அவருக்கு. அவர்ட்ட போய் பழம் எடுத்து நம்மள மிதிச்சு புட்டாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கலாம் வந்து பயந்து பயந்து போகும். ஒரு தடவ என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு பழத்த எடுத்துருவான். உடனே இவரு வந்து அந்த பையன மிதிப்பாரு. மிதிக்கிறப்ப தான் தெரியும் யானைக்கால் வியாதி அவருக்கு அது நிஜம். ஆனா அவர் மிதிக்கிறப்ப வெறும் பஞ்சு மாரி இருக்கும். அவரு பையன் உடனே சொல்றான், "டேய் டேய் வாங்கடா வாங்கடா வந்து எடுத்துக்கங்கடா. இந்த மிதியில ஒண்ணுமே இல்ல எனக்கு. எனக்கு வலிக்கவே இல்ல. இவர் மிதிக்கிறது நல்லா பஞ்சு மாரி இருக்கு. எல்லாருமே சேர்ந்து கூட மிதி வாங்கிக்கலாம்." அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். எதுக்காக இத யூஸ் பண்ணியிருப்பாருன்னா,
பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த யானையோட கால் மாதிரி நம்ம நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். ஐயோ அந்த பிரச்சனை வந்து அப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. கடைசி இந்த பிரச்சனை வர்றப்ப வந்து அது சும்மா ஒரு மாதிரி தூசு மாதிரி போயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில சில பாடல்கள்லாம் நமக்கு பிடிச்சிச்சு. அதாவது நம்ம வந்து இப்ப தமிழ் பேசுறவங்க அப்படின்னா நமக்கு வேற்றுமொழி பாடல்கள் பிடிச்சது அப்படின்னா அர்த்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நல்லா டியூன் நல்லா இருக்கும். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு வார்த்தைகளை போட்டு பாடுவோம் இல்லைங்களா? ஒரு கொல்லன், அதாவது அந்த ஒரு கொல்லன் பட்டறைல வேலை செய்வாங்க இல்லைங்களா? அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு பாடல வந்து அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு போன கவிராயர் ஒருத்தர் வந்து, "ஐயய்யோ! இவன் பாட்டுக்கு என்ன பாட்ட எடுத்து கெடுத்துக்கிருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போவாரு. கொல்லன் அவருடைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் எடுத்து இஷ்டத்துக்கு கலச்சு போட ஆரம்பிச்சுருவாரு. உடனே கொல்லன் கேட்பாரு, "ஏன்யா இப்படி பண்ற? நீ என் வேலையா? நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு உடனே நம்ம கவிராயர் சொல்லுவாரு, "நீ அததான்யா பண்ணிட்டு இருக்க. இது என்னோட வேலை. நீ வாயில போட்டு பாடி இஷ்டத்துக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னோட வேலை. ஏன் நீ இப்படி சித்திரவதை பண்ற?" அப்படின்னு உடனே, ஓ! அதாவது நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல நம்ம இஷ்டத்துக்கு தான் பாடுவோம். ஆனா நம்ம கூட அந்த பாஷை தெரிஞ்சவங்க இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருவாங்க. என்னன்னா, நான் வந்து அந்த பாஷை பேசுறேன். இல்ல எனக்கு வந்து அந்த பாஷை தெரியுமாண்ணா. நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல. நீ என்ன பாடுறன்னு புரியலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து ஒரு மாரி ஃபன்னியா ரிலேட் ஆச்சு. அடுத்த கதை வந்து பண கஷ்டத்த பத்தின கதை. ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து எனக்கு ஐயோ! எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐயோ! எனக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓ! அப்படியா? அப்படியா? அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்கலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசியா அவர் சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆமா எனக்கு பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில வந்து 100 பிரச்சனைகள் நமக்கு இருக்கணும். அதுல 99 என்கிட்ட பணம் இருந்தா சரியாயிரும்டா அப்படின்னாரு. அது ஒரு விஷயம் வந்து சும்மா ஃபன்னியா சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால வந்து இந்த பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதையும் பாரதியார் அவர்கள் வந்து தெளிவாவே உணர்த்தி இருந்திருப்பாரு. அடுத்ததான் நான் சொல்ல போறது வந்து பாரதியார் அவர்களுடைய ஒரு தடை செய்யப்பட்ட கதை ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிற கதை. கோவிந்தராஜன் மீனாம்பாள் அப்படிங்கிறவங்களுடைய காதல் தான் இந்த கதையில வந்து மையப்புள்ளியா இருக்கும். சரி இதை ஏன் தடை பண்ணாங்க, யார் தடை பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இதை தடை பண்ணியிருப்பாங்க. எதுக்காக தடை பண்ணாங்கன்னா, அதாவது நம்ம ஊருக்குள்ளே வந்து இது பயங்கரமான எதிர்ப்புகள் கிளப்பிச்சு. முதல் வரியில வந்து இந்த புத்தகம் வந்து பள்ளர் பறையர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி புத்தகத்துடைய முதல் வரியில எழுதியிருப்பாரு. அதாவது நமக்காக வந்து இவ்வளவு தூரம் உழைச்சு கஷ்டப்படுற அவங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆனா இது வந்து இது உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த ஒரு வார்த்தை பிடிக்கல. ஆங்கிலேயர்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா, இந்த புத்தகம் நடிப்பிலுமே வந்து சுதந்திர வேட்கை வந்து தூண்டப்பட்டிருக்கும். இந்த கோவிந்தராஜன் அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துல பயங்கர ஆர்வத்தோட ஈடுபட்டிருப்பாரு. அந்த சுதந்திரத்தை அவருக்கு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து மீனாம்பாள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் வந்து கோவிந்தராஜன் காதுக்கு தெரியவர அவர் வந்து கிட்டத்தட்ட துறவி மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வரி ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து சில காலம்லாம் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிரும். இந்த மாதிரி மீனாம்பாள் வந்து இறக்கல அப்படின்னு உடனே, ஐயா நான் இத்தனை நாள் வந்து துறவியா வாழ்ந்துட்டு இருந்தேன். துறவியா வேஷம் கட்டிட்டு இருந்தேன். சரி ஓகே. வேஷம் தானே நான் எளிதில கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு அழகான வரி வரும். சோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது? இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து எப்படி சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க? கதையுடைய நடுப்பகுதியில பிரியற 2 பேரும் கடைசியில சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட். நல்ல தமிழ் புத்தகம் இது. இது வந்து டெஃபினட்டாவே வந்து நீங்க எங்க கிடைச்சிச்சுனாலும் நீங்க படிச்சு பார்க்கலாம். நாவலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? லைக் ஒரு சிறுகதையும் கிடையாது, ஒரு நாவலும் கிடையாது. 2க்குமே வந்து இடைப்பட்ட ஒரு புத்தகம் இது. எளிய நடையிலயும் இருக்கும் இது. அடுத்ததா நான் சொல்லப் போறது அவருடைய கட்டுரைகள் பத்தி. பாரதியார் அவர்களுடைய கவிதைகள் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா நமக்கு வந்து நெறைய நெறைய வரிகள் வந்துட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம வச்சிருந்திருப்போம். ஆனா கட்டுரைகள் வந்து நம்ம பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவருடைய கட்டுரைகள்ல வந்து ஒரு கட்டுரை அதாவது இது ஒரு புக் வந்து நான் டவுன்லோட் பண்ணியே வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 395 எம்பி வந்தது. நான் அந்த ஃப்ரீ புக் டவுன்லோட் பண்ற வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணப்ப. சோ சில கம்பைல்டு ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே வந்து உங்க இன்டர்நெட் எடுக்கக்கூடியவை. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தக்கன மாதிரி. வைஃபைல இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் ஊரா விட்டு வைஃபைனா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கட்டுரைகள்ல வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பாரதியார் பேசியிருப்பாரு. எப்படின்னா, தியானத்த நம்ம வந்து முதல் தடவ பண்ண ஆரம்பிக்கிறப்ப, நம்ம மனசுல வந்து ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். மிக முக்கியமா எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து முன்னால வந்து நிக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து எப்படி போகும்? அதாவது தொடர்ச்சியா நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க தான் அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து யாருக்குமே வராத ஒரு விஷயம் கிடையாதுல்ல. யார் தியானம் பண்ண உட்கார்ந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தான் நம்ம போறோம். நம்ம இந்த கண்ணு மூடி எப்ப நம்ம நிக்கிறோமோ, அப்பதான் வந்து நம்ம மைண்ட் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லியிருப்பாரு. கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை. இந்த 2 விஷயங்களுக்குமே இருக்கிற அந்த ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட வந்து அழகா பேசியிருப்பாரு. கடவுள் நம்பிக்கையோ, யுனிவர்ஸ் மேல நம்பிக்கையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல வச்சிருக்க பிடிப்போ எல்லாருக்குமே வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா, அது எப்ப மூட நம்பிக்கையா மாறுது?
அந்த மூட நம்பிக்கை ஏன் நம்ம சொசைட்டிக்கு ஹார்ம்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்களோட கொடுத்திருந்திருப்பாரு. கவிதைகள்ல அவர் எப்படி பெண்களை பத்தி ரொம்ப பெருமையா, ரொம்ப ஒரு அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காரோ, அதே மாதிரியே அவருடைய கதைகள்லயுமே வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் ரொம்பவே அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலகட்டத்துல ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்கணும், அவங்க வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாரு. ஒரு விஷயம் அதாவது ஒரு நிஜமாவே வந்து ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ போட்டிருந்திருப்பாரு. நம்பர்ஸா இருக்கும். விதவைகள்லாம் வந்து என்ன வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க விதவைகள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட்டிருப்பாரு. நிஜமாவே வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அதாவது 5 வயது, 4 வயது அவங்க அந்த வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள்லாம் வந்து விதவை ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப, நமக்கே ஒரு மாதிரி ஐயோ! என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏன் பொறுத்ததுன்னா, சமீபத்தில வந்து ஒரு கிராமத்தில வந்து பெண்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் உபயோகிக்கிறதுக்கான அந்த ஒரு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு கூட வந்து நெறைய பேர் ஃபயர் எல்லாம் வேற விட்டு வச்சிருந்தாங்க. கரெக்ட் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற இந்த காலகட்டத்தில செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன குழந்தைங்கள பார்த்தா கூட அந்த ஸ்கூல் பாடம் படிக்கிறதுக்காச்சும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கிராமமே வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எங்க பெண்கள வந்து நாங்க பாதுகாத்து வைக்கிறோம். அதனால நாங்க மொபைல் ஃபோன் குடுக்கறது இல்ல அப்படிங்கிறது வந்து, அது எந்த விஷயத்துல அது எல்லாருக்குமே ஏற்புடையதா இருக்கு அப்படின்னும் தெரியல. அது எவ்ளோ தப்பு அப்படின்னு சொல்லியும் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ! ஏன் இப்படி பண்றீங்க? பிகாஸ் நம்ம நெறைய இடங்கள்ல நெறைய விஷயங்கள் நடக்கிறப்ப தான் நமக்கு தோணும். ஐயய்யோ! நம்ம 2025ல இருக்கோம். ஏன் இப்படி நம்மள சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா அவருடைய கவிதைகள். பாரதியார் அப்படின்னாலே அவருடைய கவிதைகள் தான் வந்து பாரதியார் பத்தி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு விஷயம். அக்னி குஞ்சோன்ற கண்டேன் ஆகட்டும், அவர் கண்ட புதுமை பெண்கள பத்தி பேசுறதாகட்டும், அவர் வந்து ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னதாகட்டும், எல்லா வயதினருக்கும் ஏத்த அருமையான கருத்துக்கள் அவருடைய கவிதை நெடுகிலுமே வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய கவிதையில ஹைலைட் என்னன்னா, எல்லா கவிதைகளுக்குமே நமக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இந்த கவிதை இருக்கு, இதுக்கான உரையோ, விளக்கமோ எனக்கு தேவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து லைக் ஆன் த வேல நம்ம வந்து படிச்சுட்டு, நம்ம மனசுல வந்து ஈஸியா நிக்க வைக்கிற மாரி தான் இருக்கும். அச்சமில்லை, எச்சமில்லை அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா காலகட்டங்களுக்கும் இன்னிலிருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சுனாலும் அந்த ஒரு கவிதை வந்து நிச்சயமா நிலைத்து நிற்கத்தான் செய்யும். பாரதியார் அவர்கள் வந்து ஆங்கிலத்துல ஒரு புத்தகமும் வந்து எழுதியிருந்திருக்காரு. பட் சில சோர்சஸ்ல வந்து அந்த புத்தகம் வந்து முழுமையா நிறைவடையப்படல அப்படின்னு சொல்றாங்க. சில சோர்சஸ் வந்து இல்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சோ அது வந்து ஒரு மாரி ஒரு ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. பட் அவருடைய ஆங்கில ஒர்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குமே. அந்த ஆங்கில ஒர்க் வந்து நான் படிச்சது கிடையாது. பட் அத பத்தி வந்து நான் சமீபத்தில ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் நானு. சில கெட்ட சமீபத்தில நான் நம்ம சேனல்ல வந்து சில கெட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சுந்தர ராமசாமி சார் அவர்களுடைய ஒரு கட்டுரைய பத்தி பேசியிருந்திருப்பேன். அதுல வந்து பாரதியார் அவர்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இணையத்துல இருந்து எடுத்தது அதோடயும் சேர்த்து நம்ம கம்பைல் பண்ணியிருந்திருப்போம். சோ இதுதான் வந்து பாரதியார் அவர்களுடைய 5 புத்தகங்கள். அதாவது இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட வேர்ட்ஸ் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம எண்ணிக்கை எடுத்தாலே வந்து பயங்கர நூத்துக்கணக்குல வந்து போகும். பட் ஆன் த ஹோலா வந்து கம்பைல் பண்ணி சொல்றப்ப இந்த 5 தான். இந்த 5யுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து இலவசமா தமிழ் புத்தகங்கள் கிடைக்கிற வெப்சைட்ஸ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்க்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எதுவுமே உங்ககிட்ட லாகின் பண்ணுங்க. கார்ட் மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க, 4 நம்பர் சொல்லுங்க. அதெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் ஆன் த கோல ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பாரதியார் அவர்கள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவருடைய எந்த ஒர்க்க வந்து நீங்க இதுல ஜாஸ்தியா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். யூ கேன் ஃபாலோ மீ ஆன் Instagram ஆல்சோ. அண்ட் கமெண்ட்ட ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு நம்ம கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஹைப் ஆப்ஷனும் வந்து குடுக்கலாம்.